ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு வீக்கெண்ட் சேனல். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அக்வாகல்ச்சர் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பதிவு பண்ணுற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம் ஃபார்மிங் வந்து சம்மர் சீசனில் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. அண்டு இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக ஃபேஸ் பண்ணுறது டெம்பரேச்சர் இஷ்யூ. ஸோ அந்த டெம்பரேச்சர் இஷ்யூ வந்து அஸ் எ ஹியூமனாக நமக்கும் சரி, விலங்குகளையும் சரி, சிம் ஃபார்மரும் சரி, எல்லாருமே வந்து இந்த சம்மர் சீசனில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அஸ் எ சிம் ஃபார்மராக வந்து நம்ம கல்ச்சரை வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை பண்ணலாம் அப்படிங்கிறது ஷேர் பண்ண வந்திருக்கேன். அண்ட் மொதல் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ ஆக்சிஜன் சாலிபிலிட்டி. ஸோ லோ ஆக்சிஜன் சாலிபிலிட்டினா என்ன? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக்சிஜன் சாலிபிலிட்டி தன்மை வந்து குறையும். அதாவது வந்து கரையும் தன்மை குறைய டிஓட லெவல் வந்து குறையும். ஸோ டிஓ லெவல் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியரில் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 ppm இருக்கும். அண்ட் இந்த சம்மர் சீசனில் அதோட லெவல் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து அந்த ஆக்சிஜன் வந்து ஹோல்ட் பண்ணுற தன்மை வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம அட்மாஸ்ஃபியர்லேயும் சரி அண்டு வாட்டர்லேயும் சரி, ஸோ வாட்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நம்ம டிஓட லெவல் குறையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாட்டரில் என்ன ஆகும், ஃபார்மிங்கில் சலினிட்டி லெவல் கொஞ்சம் கூடுதலாகும். ஸோ சலினிட்டி லெவல் கூடுதலாக அங்கே சாலிபிலிட்டி லெவல் வந்து குறையும். ஸோ அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம டிஓ லெவல் வந்து குறையும். ஸோ இதை குறையும் போது நம்ம எப்படி இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏரேட்டர் ரன் பண்ணாமல் வாட்டரில் வந்து டெம்பரேச்சர் லெவல் வந்து குறையும். ஸோ வாட்டரில் டெம்பரேச்சர் லெவல் குறையும் போது டிஓட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே வந்து நம்ம வந்து ஃபேன் சுற்ற விட்டோம்னா அந்த ஃபேன் சுற்றும் போது வெறும் காற்று மட்டும் உள்ளார வரும். அது நமக்கு வந்து ஒரு ஹாட்டாக இருக்கும். ஆனால் வந்து கூலரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஏரேட்டர் ரன் பண்ணும்போது அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கூலாக இருக்கும், கொஞ்சம் காற்று வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சும்மா வெறும் ஃபேன் மட்டும் நம்ம சுற்றும் போது உள்ளார காற்று வர மாதிரியே இருக்காது. அது மாதிரி தாங்க நம்ம ஏரேட்டரில் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த வெயில் டைமில் வந்து ஏரேட்டர் ரன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து தண்ணியில் டெம்பரேச்சர் குறைஞ்சி அங்கே டிஓ லெவல் பெருகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஒரு சில ஃபார்மர் வந்து இந்த டைமில் வந்து நம்ம ஏரேட்டர் ரன் பண்ணால் ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகரிக்க சிம்போட மெட்டபாலிஸ் லெவல் அதிகரிக்கும். ஸோ சிம்போட மெட்டபாலிஸ் லெவல் அதிகரிக்கும் போது நம்ம கொடுக்குற ஃபீடிங் எல்லாமே அனிமல் ஃபீடு எடுத்துக்குது, அனிமல் வளரும்னு நினச்சி நம்ம கொடுக்குற கால்குலேஷன் தப்பாகும். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபீடிங் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுமே தவிர க்ரோத் வராது. ஸோ இந்த டைமில் வந்து ஓவர் ஃபீடிங் கொடுக்காதீங்க. அண்ட் ஃபீடு அதிகமாக கொடுத்து லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபீடிங் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எஃப்சிஆர் எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் சார்ட் பிரகாரம் நம்ம எப்படி ஃபீடு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோசிஸ் இஷ்யூ. ஸோ இந்த விப்ரியோசிஸ் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லெவல் அதிகரிக்கும் போது நம்ம வந்து சலினிட்டி லெவல் அதிகரிக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இது எல்லாமே நமக்கு வந்து விப்ரியோசிஸ் வளர்கிறதுக்கான சூட்டபிளான சுச்சுவேஷனான ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பயோசெக்யூரிட்டி மெஷரை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். வாட்டர் குவாலிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுங்கள். லேபில் வந்து விப்ரியோ லெவல் எவ்வளோன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு விப்ரியோசிஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒயிட் பிக்கிள் சிண்ட்ரமாக இருக்கட்டும், ரன்னிங் மோட்டாலிட்டி சிண்ட்ரமாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வரது தடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரி எதனா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து விப்ரியோசிஸ் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடு குவாலிட்டி. சீடு வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியான சீடை வந்து நம்ம ஃபார்மிங்கில் ஸ்டாக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கல்ச்சரை நம்ம எடுக்கலாம். அண்ட் ஸ்டாக் பண்ணும்போது சரியான அக்ரிமெண்டேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் பண்ணுங்கள். இல்லைனா இந்த சம்மர் சீசனில் வந்து க்ரோத்தோ இல்லை ஹெல்த் இஷ்யூவோ வர வாய்ப்புகள் இருக்குது. அனிமல் ஸ்ட்ரெஸ் ஆகி ஸோ சரியான முறையில் ஸ்டாக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான சீடை வந்து நம்ம ஹேச்சரியில் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் லெவல் அதிகரிக்கும் போது லுமினசன்ஸ் விப்ரியோசிஸ் வந்து இந்த சுச்சுவேஷனில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எல்பி அதிகரிக்கும் போது என்ன ஆகும், லார்வாவோட சர்வைவல் ரேட் குறையும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இதனால் வந்து ஒரு
புவர் குவாலிட்டியான சீடுகள் வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குவாலிட்டியான சீடை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹேச்சரியில் வந்து சரியான முறையில் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஹேச்சரி ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா WSSV. ஸோ WSSV வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சம்மர் சீசனில் பயோசெக்யூரிட்டி மெஷரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம டோட்டல் எஃபோர்ட்டு லாஸ் ஆகிடும். ஸோ எதனாவது சின்ன ஒரு சிம்டமேட்டிக் எதனா பார்த்தீங்கன்னாலும் லேபில் கொடுத்து செக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சம்மர் சீசனில் நம்மளை வந்து WSSV வராது நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் சம்மர் சீசன்லேயும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயோசெக்யூரிட்டி மெஷரை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மிங்கை பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த சம்மர் சீசனில் முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் சி வந்து அதிகமாக அப்ளை பண்ணுங்கள். விட்டமின் சி நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ சிம் இம்யூனிட்டி வந்து அதிகமாகுங்க. சிம் எந்த அளவுக்கு ஹெல்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்டருக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா வாட்டர் ப்ரோபயோட்டிக் வேணால் ஆட் பண்ணுங்கள். நான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே 2 ப்ராடக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வேறு எதனா விட்டமின் சி ப்ராடக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த்தியான சிம்ப் இருக்கிற வரைக்கும் நம்ம ஹெல்த்தி ப்ரொடக்ஷனாக பண்ணலாம். ஸோ ஹாப்பி சிம்ப் ஃபார்மிங். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். அது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.